அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கு நாம் பார்க்க உள்ள தலைப்பு நேர்ச்சையை நிறைவேற்றுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என் தாயார் மீது ஒரு நேர்த்திக் கடன் கடமையாய் இருக்க அதை நிறைவேற்றும் முன்னரே அவர் இறந்து போய்விட்டார். என்ன செய்வது என்று விளக்கம் கேட்டார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவர் சார்பாக நீ அதை நிறைவேற்று என்று கூறினார்கள். சில பெற்றோர்கள் உலகில் வாழும்போது இறைவனுக்காக ஒரு சில நேர்ச்சைகளை செய்திருப்பார்கள். ஆனால் அதை நிறைவேற்றாமல் மரணித்திருப்பார்கள். இந்நேரத்தில் பெற்றோர்கள் விட்டு சென்ற நேர்ச்சையை பிள்ளைகள் தான் நிறைவேற்ற வேண்டும் என்று மேற்கண்ட செய்தி நமக்கு உணர்த்துகிறது. நோன்பு மற்றும் ஹஜ்ஜை நிறைவேற்றுவது. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மாத நோன்பு கடமை இருந்த நிலையில் என் தாயார் இறந்து விட்டார். அவர் சார்பாக அதை நான் நிறைவேற்றலாமா என்று கேட்டார். அதற்கு நபி அவர்கள், ஆம், அல்லாஹ்வின் கடனே நிறைவேற்றப்படுவதற்கு அதிக தகுதி படைத்தது என்று கூறினார்கள். ஒரு பெண்மணி நபி அவர்களிடம் வந்து, விடைபெறும் ஹஜ்ஜின் போது, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் தன் அடியார்கள் மீது விதியாக்கியுள்ள ஹஜ் கடமை முதியவரான என் தந்தைக்கு ஏற்பட்டுள்ளது. அவர் வாகனத்தில் அமர முடியாதவராகவும் இருக்கிறார். நான் அவர் சார்பாக ஹஜ் செய்தால் அது நிறைவேறுமா என்று கேட்டார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், ஆம், நிறைவேறும் என்றார்கள். ஆரம்பத்தில் குறிப்பிட்ட தர்மம், நேர்ச்சை போன்ற காரியங்களை பெற்றோர்கள் சார்பாக நாம் செய்வதை மார்க்கம் வழிகாட்டியதைப் போல, நோன்பு, ஹஜ் போன்ற கடமையான காரியங்களையும் பெற்றோர்களின் சார்பாக நாம் தான் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆனால் இந்த இரண்டு செய்திகளிலும் குறிப்பிட்ட வணக்கம் கடமையான நிலையில் ஏதோ ஒரு காரணத்தால் அதை செய்யாமல் இறந்துவிடும் நிலையை குறிக்கிறது. நோன்பை விட்டுவிட்ட நிலையில் மரணித்தாலோ அல்லது ஹஜ் அவருக்கு கடமையான நிலையில் செய்யாமல் மரணித்தாலோ அதை பிள்ளைகள் தான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கிறது. எனவே இது போன்ற மார்க்கம் காட்டித்தந்த நன்மையான காரியங்களை இறந்துவிட்ட நம்முடைய பெற்றோர்களுக்காக செய்வதன் மூலம் அவர்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்க வழிவகுக்க வேண்டும். ஆனால் இன்றோ முஸ்லிம்கள் மார்க்கம் காட்டித்தராத, நபி அவர்கள் அங்கீகரிக்காத பிதஅத்தான காரியங்களை இறந்த தம்முடைய பெற்றோர்களுக்காக செய்து வருவதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக கத்தம் ஃபாத்திஹா ஓதுவது, யாசின் ஓதுவது, இறந்தவரின் தலைமாட்டில் சூரா பக்கரா ஓதுவது போன்ற அனாச்சாரங்களை மக்கள் செய்கின்றனர். இதை செய்வதன் மூலம் பெற்றோர்களுக்கு ஏதேனும் நன்மைகள் கிடைக்குமா என்றால் கிடைக்காது. மாறாக மார்க்கம் காட்டித் தராததை நாம் செய்ததற்காக நமக்கு அது பாவத்தையே பெற்றுத்தரும். எனவே இது போன்ற விதத்துகளையும் அனாச்சாரங்களையும் விட்டு விலகி, மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து இறந்த நம்முடைய பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்வோமாக. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.